நண்பர்களே, ஒரு வழியா எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. ஸோ 2026 ஜனவரி 2 நான் என்னோடய ஃபஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அண்ட் நான் வந்து நேற்றே என்னோடய ப்ரைவேட் அக்கௌண்ட்டில் நான் ஒரு சம்திங் ஒரு ஸ்மால் வீடியோ மணிக்கு ஸ்டோரியில் போட்டிருந்தேன். அதுக்கு வந்து எனக்கு ஃபஸ்ட்டு விஷ் பண்ணது வந்து ஒரு என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட். ஆமாம், ஸ்கூலில் இருந்த ஒரு ஃப்ரெண்ட் அண்ட் ஹர் நேம் இஸ் பவித்ரா. அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, நண்பா நீங்கள் தான் எனக்கு ஃபஸ்ட்டு விஷ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு அவங்க சொன்னாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை நண்பா, நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறப்போ என்னை மென்ஷன் பண்ணுங்கன்னு. நான் வந்து அதை ஃபஸ்ட் வீடியோவில் மென்ஷன் பண்ணுறேன். அண்ட் நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, வாட் எவர் அவங்க எனக்கு ஒரு சொன்னது ஒரு நல்லா இருந்துச்சு. லைக் ஒரு கான்ஃபிடென்ட் கிடச்சி. அப்புறம் ஒவ்வொரு நாள் நைட்டும் நான் ஒரு நிறைய யோசித்து ஓகே நம்ம இதெல்லாம் பண்ணலான்னு நைட்டு நிறைய யோசிப்பேன். பட்டு 9 to 11 வரைக்கும் யோசிக்கிறதெல்லாம் மறுநாள் 6 முடிஞ்சிச்சு. அவ்வளோ அப்படியே டம்ப் ஆகி ஃபுல்லாக முடிஞ்சிடும். இது வந்து நான் என்னடா பண்ணேன்னு யோசிச்சா, ஓகே யூ ஹேவ் டு ஜஸ்ட் டூ இட், நம்ம இதை பண்ணால் தான் முடியும் அப்படின்ட்டு இருந்துச்சு. ஜனவரி ஃபஸ்ட் டே வந்து நான் அதே தான் லைக் டிசம்பர் 31, 2025 நான் யோசித்தேன், நம்ம இதெல்லாம் பண்ணணும்னு நினச்சேன். ஜனவரி 1 வந்து நான் எதுவுமே பண்ணலை. லைக் ஜனவரி 1லேருந்து ஜனவரி 1 6 எழுந்திரிச்சேன். 6 லாஸ்ட்டு 6 ஈவினிங் 6 வரைக்குமே நான் எதுவுமே பண்ணலை. பிளாங்காக அப்படியே அமைதியாகவே இருந்தேன். சும்மா போகிறது, கோயிலுக்கு போகிறது, லைக் எதுவுமே பண்ணாமல் இருந்தேன். பயமாயிருச்சு. ஓகே அவ்வளோதான், என்ன பண்ண போகிறோம்னே தெரியல. ஸோ இப்போ ஃபஸ்ட் டைம் நான் கேமரா பார்த்து பேச பழகுறேன். பிகாஸ் இதை நான் வந்து ஒரு ஸ்டேஜ்னு எடுத்துக்கலாம். நான் காலேஜ் படிக்கிறப்போ ஸ்டேஜில் எப்படி சொல்கிறதுனா, மார்னிங் வந்து பேச சொல்லுவாங்க, அதுவே பேசினதில்லை. லைக் எதுவுமே ப்ராப்பராக பண்ணதே இல்லை. அப்புறம் நான் இந்த வீடியோ எடுக்கிறதுமே இனிமேல் எதுவுமே கட் பண்ணி ஓகே பின்னாடி பாட்டு போட்டு எல்லாம் பண்ணி அதெல்லாம் எதுவும் இருக்காது. எடிட் எதுவுமே இருக்காது. லைக் ஃப்ரண்ட்டில் நான் என்ன சொல்ல போகிறேனோ அதோட வேர்ட்ஸ் இருக்கும் தம்ப்நெயில்ல. அண்ட் உள்ள அந்த வீடியோ அது மட்டும்தான் இருக்கும். ஸ்டேஜ் ஃபியர் அண்ட் தயக்கம் இதெல்லாமே தாண்டி வரணும். 2026 வரணும். 2024 எண்டில் வந்து நான் 2025 நான் இதெல்லாம் பண்ணுவேன்னு சொன்னேன், பண்ணலை. ஒரு வருஷம் முடிஞ்சே போச்சு. வெயிட் லாஸ் பண்ணுவேன்னு சொன்னேன், பண்ணவே இல்லை, முடிஞ்சே போச்சு. 2025 எண்டு டிசம்பர் 31 நான் ஒன்று எடுத்திருக்கேன். அந்த ரிசொல்யூஷனை வந்து 2026 டிசம்பர் 31 நான் சொல்கிறேன். அது அந்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். ஏற்கனவே ஆக்சுவலி அந்த வீடியோ எடுத்து வச்சிட்டேன். டிசம்பர் 31 2025 அந்த வீடியோ எடுத்து வச்சிட்டேன். அதை வந்து நான் 2026 போடுறேன். அதுக்கு பிஃபோர் நான் ஜனவரி 1 வந்து ஒன்றுமே பண்ணலை, முடிஞ்சிருச்சு. ஜனவரி 1 முடிஞ்சு ஜனவரி 2 முடிய போகுது. ஜனவரி 2 என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, காலைல 6:30 எனக்கு ஒர்க்கு. லைக் டிஎல்எஃப்பில் ஒர்க் பண்ணுறேன். டிஎல்எஃப் ஐடி பார்க்கில் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ அந்த கம்பெனிக்கு போயிட்டு வந்து அப்படியே டயர்லேயே வந்து அப்படியே படுத்துட்டேன். திருப்பி எழுந்திரிச்சேன். திருப்பி ரீல்ஸ் தலை ஸ்டார்ட் பண்ணேன். வேணாம் ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு இப்போ இந்த வீடியோ போட போகிறேன். லைக் எவ்வளோ நேரம் பேசியிருக்கணும்னு தெரில. இதுக்கு முன்னாடி நான் இப்போது இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு 6 to 7 டேக் எடுத்துட்டேன். பிகாஸ் நான் பயம், லிட்டரலாக சொல்லணும்னா பயம். எப்படி பேசணும்னு தெரில, என்ன பேசணும்னு தெரில, யார் என்ன நினைப்பாங்கன்னு தெரில. லைக் எதுவுமே தெரில. ஃபஸ்ட் வீடியோ நான் வந்து போடலான்னு ப்ரிப்பேர் ஆகி போட்டிருக்கேன். கண்டென்ட் எங்கடான்னு கேட்டிங்கன்னா, எனக்கு கண்டென்ட்டும் நான் யோசிக்கலை, விட்டுட்டேன். லைக் நாளைக்கு லீவ் இருக்குது, நாளைக்கு கழிச்சு லீவ் இருக்குது. நெக்ஸ்ட்டு 1 வீக்குக்கான கண்டென்ட் என்னென்னு ப்ரிப்பேர் பண்ணலான்னு இருக்கேன். அதையே நான் உங்கள்கிட்ட சொல்லலாம். வீடியோ ஓகே, கண்டென்ட் எந்த மாதிரி கண்டென்ட் போடணும்னாலும் நீங்கள் சொல்லுங்கள், நான் அதை பற்றியும் பார்க்குறேன். வாட் எவர் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். 2026 முடிக்குங்களையும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பேசணும். லைக் எப்படி சொல்கிறதுனா, ஓகே ஸ்டேஜ் ஃபியர் இருக்காமல் தயங்காமல் பேச, என்னோடய ஐடியாலஜியை சொல்கிற அளவுக்காவது எனக்கு ஒரு தைரியம் வர்றதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். அதை தான் நான் மை ஃபஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ.